Amen. Amen. And we are approaching a new year, and the new year is called 2026. இதுதானே 2026ஆம் ஆண்டுக்குள் கடந்து போகிறோம். நம்ம அநேக முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துக்குள் வந்திருக்கிறோம். We are all ready to make decisions, make resolutions, renew commitments, and also plans that we have had failed in these years. அதாவது இந்த வருஷம் மட்டுமல்ல, கடந்து போன வருஷங்களிலும் நம்முடைய அநேக திட்டங்கள் தீட்டியிருப்போம். ஆனால் அந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி போச்சு? ஒண்ணுமே இல்லாமல் போயிருக்கிறது. அப்படியா போயிருக்கிறதா? And any one of your plans failed because mine has failed too. அப்படியா இருந்திருக்கிறா? ஏதாச்சும் திட்டம் எல்லாம் பாஸ்டர் எல்லாம் பக்காதான் அப்படின்னு சொல்றவங்க அப்படியே கையை தூக்கி காட்டுங்க பார்க்கறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சரியா? ஆனால் for those who have had their plans failed, என்ன சொல்லுவாங்க? நான் சரியா தான் பிளான் பண்ணனே, my coordination was perfect, but somehow it just didn't work out. நான் சரியா தான் பண்ணேன் பாஸ்டர், ஆனா எப்படின்னு தெரியல, ஆனா அந்த திட்டம் சரியா அமலுக்குள் வரவில்லை. அதனால நீங்க திட்டம் பண்றதை நிறுத்தி விடுவீர்களா? இல்ல. People continue planning, right? We will continue to plan. We will continue to plan for our future. We will continue to plan for our tomorrows. நம்முடைய நாளைகளுக்காக நாம் திட்டம் போடுவோம், நம்முடைய எதிர்காலத்துக்காக திட்டம் போடுவோம். But here is the catch. I want to let you know something. Plan your plans according to His plans. Amen? Amen. Plan your plans according to His plans, because God's plan is there for your life. Amen. சொல்லுங்க. தேவனுடைய திட்டம் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிறது. அதாவது இந்த தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல, 10ல 11வது ஒரு காரியம் அல்ல. God's plan for our life is just not one of those things. It is the most important thing. Amen. தேவனுடைய திட்டம் நம்முடைய வாழ்க்கையில பக்காவா இருக்கணும். ஏனென்றால் அநேக நேரங்களிலே நம்முடைய திட்டங்கள் ஏன் சரியாய் வரவில்லை என்று சொல்லும் பொழுது, because our plans is not in alignment with God's. தேவன் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஒரு திட்டத்தை போட்டுருவோம். கடைசியா பார்க்கும்போது என்னப்பா இந்த திட்டம் சரியா ஆகலைன்னு சொல்லும்போது, கர்த்தர் உங்கள் மத்தியில பேசுவார் என்று சொன்னால் அவர் காதுல என்னதான் சொல்லுவாரு? ஏனென்றால் உன்னுடைய திட்டம் என்னுடைய திட்டம் இல்ல அப்படின்னு சொல்லுவாரு. அப்படிதானே சொல்லுவாரு. ஏசாயா 55:8வது வசனம் அப்படிதானே சொல்லுகிறது. அவருடைய நினைவுகள் அவருடைய வழிகள். You must understand that God's plan is that we should walk in His ways. Amen. அதுதான் நம்முடைய சரியான ஒரு நோக்கமா இருக்கு. The ultimate thing that I and you as the children of God should have is that this is the question you should ask yourself, am I in the plans of God? ஏன் அப்படி இல்லைன்னு சொல்லும்போது அநேக நேரங்களில நம்முடைய திட்டங்கள் சரியாய் இருக்காது. You must understand. I'll give you an example. We are living in 2025. Let's just say I have a 14-inch TV. You know what's a 14-inch TV? Those who have seen those days, 14 இன்ச் அப்படியே பின்னாலலாம் பெருசா இருக்கும். ஒரு சில ஆசாமிகள்லாம் நான் 2 வருஷத்துக்கு முன்னால போனேன், அவங்க வீட்டிலலாம் அப்படிப்பட்ட பாக்ஸ் டிவிலாம் இருந்துச்சு. அதாவது இப்ப நான் அந்த பாக்ஸ் டிவியை வச்சிருக்கேன், ஒரு உதாரணத்துக்கு தான். என் வீட்டில் 14 இன்ச் இல்ல, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 14 இன்ச் டிவி வச்சிருக்கேன். அது கலர்ல ஓடிக்கிட்டு இருக்கு. வரவன்ட்டெல்லாம் நான் சொன்ன வீட்டுக்கு வந்து பாருலாம், என்னது நான் ஒரு 14 இன்ச் டிவி கலர்ல வச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. எல்லாரும் நினைப்பாங்க, சரி ஓகே டிவி வச்சிருக்கிறான். ஒரு நாள் என்னுடைய நண்பன் என்னைய கூப்பிடுறான் வீட்டுக்கு. மை ஃப்ரெண்ட் கால்ஸ் மீ, கம் வீட்டில் ஒரு ஹவுஸ் வார்மிங் வச்சிருக்கேன், வீட்டுக்கு வா. வீட்டுக்கு நான் உள்ள போனதும் ஹால்ல பாக்குறேன், இவ்வளவு தூரத்துக்கு ஒரு 85 இன்ச் டிவி நிக்குது. லேட்டஸ்ட் 8K நிக்குது. அதை பார்த்ததும் சொல்றான், இப்ப வாங்கினேன் அப்படின்னு சர்வ சாதாரணமா சொல்றான். நான் என்ன செய்வேன்? என்னால ஒண்ணுதான் செய்ய முடியும். வீட்டுக்கு போயிட்டு காராமணியை கூப்பிட்டு அந்த 14 இன்ச் டிவி என்ன செய்யணும்? தூக்கி எறிஞ்சிடணும். Why? Because every one of us is living a life like having a 14 inch TV's plan. 14 இன்ச் டிவியில இருக்கிற திட்டத்தை நாம் வைத்துக்கொண்டு உலகத்தை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? என்னுடைய திட்டம் தான் சரியா இருக்கிறது, என்னுடைய திட்டம் தான் நேர்த்தியா இருக்கிறது. When God comes and knocks on your door and say, forget about that 14 inch TV plan, I have an 85 inch TV plan for you. அப்படின்னு சொல்லும்போது
அப்பதான் நம்ம we are coming into the real world. உண்மையான உலகத்துக்குள் வருகிறோம். Why? Because ஒரு சில நேரங்களில எல்லா வாழ்க்கையில எல்லா பகுதியிலையும் நாம் தேவனை நுழைத்து விட மாட்டோம். Some of us are here. அதாவது ஆண்டவர் நம்ம இடத்துல ஒரு முழுமையை கேட்கிறார். God is expecting the fullness in us. But sometimes we want to give portions. எதை கொடுப்போம்? ஊழியம் செய்கிற பிள்ளைகள், என் கரத்தை கொடுக்கிறேன், நான் வாசிப்பேன். நான் என் குரலை கொடுக்கிறேன், நான் பாடுவேன். அப்புறம் நான் முழுமையை கொடுக்க மாட்டேன், ஏன்னா என்னுடைய ரகசிய வாழ்க்கை வெளியே ஒண்ணு இருக்கு, என்னால முழுமையை கொடுக்க முடியாது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்துல பகுதிகளை கேட்கிறாரா, முழுமையை எதிர்பார்க்கிறாரா? முழுமையை தானே எதிர்பார்க்கிறார். அப்ப ஆண்டவரிடத்துல நான் முழுமையை கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோம். பாருங்க, அநேக நேரங்களில நானும் நீங்களும் ஆண்டவரிடத்துல ஜெபிப்போம். ஆண்டவரே, உங்க சித்தம் நிறைவேறட்டும், உங்க திட்டத்தை எனக்கு வெளிப்படும். எத்தனை பேர் ஜெபிக்கிறோம் அந்த மாதிரி? Because it is good to know the plans of God in our life so that we will be able to plan our future. Right? We will be able to know, okay, this is God's plan, let's do it. நம்ம ஜெபிப்போம். ஆனா அநேக நேரங்களில கர்த்தர் பதில் கொடுப்பாரா, கொடுக்க மாட்டாரா? கொஞ்சம் இல்ல, உண்மையே சொல்லுங்க. ஃபோன் பண்ணி சொல்லுவாரா? இல்ல, கொஞ்ச நேரங்கள்ல தாமதமா வரும், சில நேரங்களில அமைதியா இருக்கும், சில நேரங்கள் ஒண்ணுமே இருக்காது. என்னன்னா ஆண்டவரே ஒண்ணுமே இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம்? நம்ம போய் போதகர்கிட்ட கேட்போம், என்னுடைய எதிர்கால திட்டத்துக்கு ப்ரே பண்ணுங்க. ஓகே பண்றேன். அப்புறம் மோன்சி லாசர்ஸ்க்கு ஒரு மெயில் போடுவாங்க. அப்புறம் ஜீசஸ் கால்ஸ்க்கு ஒரு கால் பண்ணுவாங்க. இதுக்கு என்னுடைய திட்டத்தை குறித்து கொஞ்சம் ப்ரே பண்ணி எனக்கு சொல்லுங்க. ஆனா நீ என்ன செய்வ? நீ போய் வீட்டுல தோசையை சாப்பிட்டு இருப்ப. நம்ம உங்களுக்காக உன்னுடைய தேவ திட்டம் உன் வாழ்க்கையில நிறைவேறணும்னு நீ எல்லாத்தையும் கேட்ப, ஆனா நீ கேட்க மாட்டியா? இது என்னங்க நியாயம்? யோசிச்சு பாருங்க. புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? ஆண்டவர் சொல்றார், என்ன நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உனக்கு எட்டாவதுமான உனக்கு தெரியாத விவரிக்க முடியாத காரியங்கள் உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். Ask of me. Ask of me. And today you and I need to ask God, what is the plan of yours in my life? சில பேர் இருக்காங்க, எப்படி மேஜர் முடிவெல்லாம் எடுக்க மாட்டான், பயப்படுவான். மேஜர் முடிவு எடுக்க, வாழ்க்கையில முடிவு எடுக்கணும்னா ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. எதிர்கால திட்டத்துக்கு முடிவு எடுக்கணும்னா அம்மாவை கேட்போம், அப்பாவை கேட்போம். சார் 2 பேரும் செத்து போயிட்டாங்க, யாரை கேட்பேன்? அவர் போனே எடுக்கல, என்ன செய்வேன்? You see, we must come to a spiritual maturity where you need to have that direct. We are no more under the old commandment where you need to go to their priest. ஆசாரியர் இடத்துல போய் உன்னுடைய கோரிக்கைகளை வைக்கிற ஒரு காலத்தில் நானும் நீங்களும் வாழவில்லை. அந்த what was that curtain was torn open. It parted. Meaning now I have a direct connection with God. And God is saying, call upon me for your plans. I will give you the plans. But the thing is, we don't do that. We don't do that. So, can I give you a few things? ஒரு 4 காரியத்தை நச்சுன்னு சொல்லவா? நீங்க புடிச்சீங்க. First one. We must know that God has a definite plan and a purpose for you. கர்த்தர் உங்களுக்காக ஒரு திட்டவட்டமான திட்டத்தையும் ஒரு நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடக்கூடாது. People, God has a plan for each and every one of us. And my plans will be different from yours. உங்களுடைய திட்டம், கர்த்தர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிற திட்டம், அது வித்தியாசமா இருக்கும். அந்த திட்டத்தை அவர் எனக்குள்ள நுழைக்க மாட்டார், அதே போல எனக்குள்ள இருக்கிற திட்டத்தை உங்களுக்குள்ள வைக்க மாட்டார். அவர் வித்தியாசமாய் அவர்களுக்கு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் இதை நாம் எப்படி அறிந்து கொள்ள போகிறோம்? பாருங்க, இன்னைக்கு எல்லாருடைய பேச்சையும் நம்ம கேட்கிறோம். எல்லாருடைய பேச்சையும் கேட்கிறோம். சேல்ஸ்மேன் வந்து சொல்லுவாங்க, buy this product, power no அப்படின்னுவான். 2-3 வீடியோவை காட்டுவான். நம்ம என்ன செய்வோம்? ஓகே வாங்கிடுவோம், கடனை வாங்கினாச்சும் வாங்கி வச்சிருவோம், அப்படிதானே? அப்புறம் முதலாளி சொல்லுவான், என்ன சொல்லுவான்? this year I think cannot, but next year confirm your promotion is there, confirm your promotion is there. நம்ம என்ன செய்வோம்? அவன் பேச்சை கேட்டுக்கிட்டு இன்னும் அதிகமாய் நம்ம நேரத்தை வேலை இடத்துல செலவு பண்ணுவோம். சரி, இதெல்லாம் விடுங்களேன், இன்னும் ஈஸியா ஒன்று சொல்லவா? we go up the plane. விமானி சொல்றான், people, we are going to have an enjoyable flight, just buckle up, sit down and enjoy the flight அப்படின்னுவான். நம்புறீங்களா நம்பலையா? நம்புறோங்க. இத்தனைக்கும் பைலட் யாருன்னு கூட பார்க்க மாட்டீங்க, ஆனா அவன் சொல்றத நம்ம நம்புவோம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஐயா நான் உனக்கு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன்,
அதை நம்ம நம்ப மாட்டோம். ஏன் தேவன் எப்படி சொல்லுகிறார் சொல்லுங்க பாப்போம். இப்ப நான் சொல்றேன் உங்கள்ட்ட, God has a definite plan and a purpose for you. நான் சொல்றேன் உங்களுக்கு திட்டவட்டமான ஒரு திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு நோக்கத்தை உங்களுக்கு வைத்திருக்கிறார். உங்களுக்கு எப்படி தெரியும்? சரி, என்கிட்ட நீங்க கேட்கலாம், பாஸ்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? சொல்லுங்க, எனக்கு எப்படி தெரியும்? ஓகே, ஆண்டவர் என்னிடத்துல சொல்றார். ஆண்டவர் என்னிடத்துல எப்படி சொல்றாரு? ஜெபத்துல சொல்றார். வேற தீர்க்க தரிசனத்துல சொல்றாரு. இன்னொரு அடிப்படை ஒண்ணு இருக்கு, என்னன்னா அவர் எல்லார்ட்டையும் சொல்வார். வார்த்தை, ரைட்டுங்களா? He speaks through the word of God. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையில தான் கர்த்தர் இன்னைக்கு அநேகத்தை பேசிட்டு இருக்கோம். ஒரு மாற்றம் நம்ம மத்தியில வந்திருக்கிறதுன்னு சொன்னா அதற்கு காரணம் இந்த வார்த்தை தானே. அந்த வார்த்தையை கொண்டு தானே அவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு அந்த வார்த்தை சொல்லுகிறதை நம்ம என்ன சொல்றோம்? ஆண்டவர் சொல்றாரா? சரி, ஓகே அப்படின்னு. ஏன்னா ஆண்டாண்டு நீ சபைக்கு வந்து வந்து தேவனுடைய வார்த்தை கேட்டு சில நேரங்களில் அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில நிறைவேறாத பட்சத்துல ஆண்டவர் இதையும் செஞ்சுட்டு என்னுடைய வாழ்க்கை இன்னும் இப்படியே தான் போக போகுது என்று சொல்லி ஒரு சோர்வுக்குள்ள, ஆவிக்குரிய சோர்வுக்குள்ள நீங்க கடந்து போய்வீங்க. அதனால when God actually tells you, my dear child, I have a great plan, I have a purpose for you, to choose sometimes to ignore that. சில நேரங்கள்ல அதை புறக்கணிக்கிறோம். ஆனால் எரேமியா 29:11 ஆண்டவர் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். யாராச்சும் படிங்க பாப்போம். தெரிந்த வசனம் தானே. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? For I know the plans I have for you, declares the Lord. Declares the Lord. Plans for welfare and not for evil, to give you a future and a hope. So, are we clear right now? Are we all in the same page that God has a plan for us? Yes. கர்த்தர் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவர் நம்மத்தில அவரை கொண்டு பேசுகிறார். இந்த வார்த்தை அவராய் இருக்கிறது. ஏனென்றால் யோவான் அப்படிதான் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? ஆதியில வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனோடு இருந்தது, வார்த்தை தேவனாய் இருந்தது. Meaning, when God says He has a definite plan for you and me, believe it. ஏனென்றால் என் தேவன் சொல்லுகிறதை தான் செய்வார், செய்கிறதை தான் சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அப்படியா இருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு சபையை பார்த்து 21ஆம் தேதி பார்த்து நம்மளை பார்த்து சொல்லுகிறார், அம்மா ஐயா உங்களுக்கு என்று கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். திட்டத்தை வைத்திருக்கிற தேவன் நீ கேட்கும்போது செய்வாரா? இல்ல நான் கேட்கும்போது செய்துவாரா? அவருடைய நேரத்தின் படி தானே எல்லாத்தையும் செய்கிறார். அப்படிதானே செய்திருக்கிறார். ஒரு உதாரணத்தை பார்க்கலாமா? ஆபிரகாம். I can look at Abraham because if there is one person in the world who must deny, who must not believe God's word, will be this man. ஒரு மனுஷன் ஆண்டவர் சொன்ன வார்த்தை நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசாமி உலகத்துல இருப்பார் என்று சொன்னால் அது ஆபிரகாம் தான். ஏன்? அது இல்ல. ஏனென்றால் ஆபிரகாமை கர்த்தர் 75 வயதில் அழைக்கிறார். God calls Abraham at the age of 75 and He says, I will give you a son. Now who is going to believe that? Because science is not going to be standing with Abraham. His condition is not going to stand with Abraham. Sarah's womb is not going to stand alongside with his belief. Am I right to say that? Yes. Correct? அதாவது விஞ்ஞானம் அவனுக்கு ஏதுவாய் நிற்காது. அவனுடைய வயது, அவனுடைய முதுமை, சாராளுடைய கற்பம் எல்லாமே என்ன செய்யும்? ஆண்டவர் சொல்றாரு, உன் மூலியமா உனக்கு ஒரு சந்ததி வரும். எப்படி நம்ப முடியும்? நம்பினாரா? ஆபிரகாம் நம்பினாரா? தேவன் சொன்ன வார்த்தையை நம்பினாரா? நம்பினார். திருப்புங்க ரோமர் 4ஆம் அதிகாரம் 18, 20, 18, 19, 20, 21. Come on, tell with me. Romans 4, 18, 19, 20, 21. What does it say? எல்லாருக்குமே இது ஒரு பிரயோஜனமான வார்த்தையாக இருக்கும். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவல்லா இருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்தினாலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்து போயிருக்கு. சாராருடைய கர்ப்பம் செத்து போனதையும், சாராருடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டு இருக்கிறது என்ன இருந்தான். அப்புறம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்பட்டான். தேவனுடைய வார்த்தை சந்தேகமே படல. ஆனால் தேவன் வாக்குத்தத்தம்
பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று ஆ. முழு நிச்சயமாய் நம்பி ஐயா முழு நிச்சயமா நம்பினானா ஐயா. அப்புறம் தேவனை மகிமைப்படுத்தி ஆ. விசுவாசத்தில் வல்லவனானார். 18 again. Let's go to 18. And 18 says like this: against all hope. Against all hope, Ah. Abraham in hope believed and so become the father of many nations. Correct? Just as it had been said to him, so shall your offspring be. Next one. And Without weakening, listen to this. Without weakening in his faith. he faced the fact that his body was as good as dead. Okay, stop there. Now the fact is, he cannot have a child. Correct? His body is as good as dead. Carry on. Since he was about 100 years old, So now science says, can a 100 years old man have a child? No. Not possible. Carry on. and that Sarah's womb was also dead, Sarah's womb was dead, and then yet he did not, listen to this. Yet he did not waver through unbelief, through unbelief. regarding the promises of God, Yes. but was strengthened in his faith Strengthened in and his gave faith. glory to Gave God, glory to God. being fully Persuaded. persuaded that God had power to do what he had promised. எத்தனை பேருக்கு நம்புறீங்க இந்த வார்த்தை? ஆமென், ஆமென். அதாவது I want to encourage you this day. இன்றைக்கும் கூட ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில தூரமாய் இருக்கிறார், உன் ஜெபத்தை கேட்கவில்லை, இன்றைக்கு இது சாத்தியமில்லை என்று சொல்லுகிறவர்கள் யாராய் இருப்பீர்கள் என்று சொன்னால், இதோ ஆபிரகாம் தான் நமக்கு ஒரு அடையாளம். ஆமென். ஏனென்றால் அது சாத்தியமில்லை. இன்றைக்கு உங்களுடைய பலவீனம் மாறவில்லை, அது மாறும் என்று நீங்க ஆழித்தரமாய் ஆபிரகாம் விசுவாசித்ததை போல நாமும் நம்ப. Because the Bible says he was being fully persuaded that God has the power to do what he has promised. Amen. அவர் சொன்னதை செய்கிறார். செய்வார் என்பதை அவர் நம்பினார். இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ஏனென்றால் இன்றைக்கு ஆமென்னு பெருசா வந்துரும். ஆனால் உன்னுடைய விசுவாசம் எப்ப தெரியுமா? அந்த நெருக்கத்தை சந்திக்கும் போதுதான். When you are going through that crisis, that's where your test stands, whether it can go up or it goes down the drain. எத்தனை பேருக்கு புரிகிறது என்ன சொல்றேன்? Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு Abraham believed in a most ridiculous situation. ஒரு முடியாது என்று சொல்லுவோம் பாத்தீங்களா? இது சாத்தியமே இல்லையா? ஐயா, இந்த செவத்துக்குள்ள ஒரு கதவு வருமா? சாத்தியமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில ஆண்டவர் சொல்றார், நான் அந்த கதவை திறக்கிறேன். நம்புவீங்களா? அதுதான் ஆண்டவர் தான் சொல்றார், நம்புன்றேன். ஏனென்றால் நான் இயற்கையை பார்ப்பேன், என்னை பார்ப்பேன், அல்லது ஒரு கான்ட்ராக்டரை பார்ப்பேன் என்று சொன்னால் இது சாத்தியமில்லை. ஆண்டவர் சொல்ற, நான் இப்ப செய்வேன் என்று சொன்னால் அவர் இப்போ செய்வார். ஆனால் அவர் காத்திரு என்று சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? அதுதானே பாஸ்டர் நம்மளுடைய பிரச்சனை. இந்த காத்திருக்கிறது தானே பாஸ்டர் என்னுடைய பெரிய பிரச்சனை. அது முடியாதுங்களே அப்படின்னு பாருங்க. இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு காலத்தில் ஏதோ ஒரு விதத்துல அற்புதத்தை செய்திருக்கிறார். God, you can never deny him. You can never deny that God has somehow done a miracle or miracles in your life before. Yes. அப்ப செய்த தேவன் இப்ப செய்ய மாட்டாரோ? செய்வார்ல. அப்ப எனக்கு தேவை என்னன்னு சொன்னா காத்திருப்பது ரொம்ப அவசியம். அந்த நம்பிக்கையோடு காத்திருப்பது இன்னொரு முக்கியமான காரியம். இன்னைக்கு நம்பிக்கையோடு காத்திருப்போம். பிரியமானவர்களே, I know that many of our situations still remains unchanged. எவ்வளவோ கண்ணீர், எவ்வளவோ கவலை, வீட்டுல குழப்பம், வீட்டுல ஒரு சூழ்நிலை மாறாமல் இருக்கு. நீங்களும் ஜெபிச்சு கொண்டு இருக்கீங்க, என்கிட்டயும் சொல்லி ஜெபிக்க பாசன்றீங்க. ஆனா சூழ்நிலை மாறல. ஆனால் சூழ்நிலை மாறும். எப்போ தெரியுமா? அவர் ஏற்ற நேரத்தில் மாறும். அது வரைக்கும் நாம் தொடர்ந்து ஜெபிக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், காத்திருந்து ஜெபிக்கணும். நிச்சயமா கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார். பிரியமானவர்களே, I want to tell you first point, God has a plan for you. God has a plan for you. God has a plan for you. God has a plan for me. Amen. And that plan will come into effect. அந்த நோக்கத்தை நாம் மறந்து விடக்கூடாது. தேவனுடைய திட்டத்தை மறந்து விடக்கூடாது. I want to give you point number 2, a short one. You have to strive to discover God's plan. தேவனுடைய திட்டங்களை கண்டறிய நம்ம என்ன செய்யணுமா? முயற்சி எடுக்கணும். ஆண்டவருடைய திட்டங்களை கண்டறிவதற்கு நானும் நீங்களும் முயற்சி எடுக்க வேண்டும். You need to strive to discover. Because இன்றைக்கு அநேக காரியங்களை எப்படிடா இதை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் எல்லாருமே என்ன செய்யறோம்? முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இதுல பெரிய ஒரு முயற்சி, எல்லாருமே களத்துல இறங்கி என்ன தரமா செய்யறோம்? எப்படிடா நல்லா வாழணும் என்பதற்காக நாம் எல்லாருமே முயற்சி செய்யறோம். Right? We have every one of us here. So every one of us here have one thing in life in common.
to discover how to live a successful living. Yes. நல்லா வாழணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். ஏன்? எனக்காக வாழணும், என் பிள்ளைகளுக்காக வாழணும், எங்க அப்பா அம்மாவுக்காக வாழணும், நான் நல்லா வாழணும். அன்றைக்கு வாழ்ந்ததை போல நான் இன்றைக்கு வாழ முடியாது. I want to become more successful. That is fine. அது சிறந்ததுதான், அது சரியானதுதான். ஆனால் ஒன்றே ஒன்று, சில நேரங்களில் நான் சொன்னேன், உங்களுடைய திட்டங்களிலே தேவனுடைய திட்டம் இருக்க வேண்டும் என்று. That is the problem. The thing is, sometimes we fail to discover. We fail to discover what? We fail to discover God's plan and God's purpose in our lives. தேவனுடைய திட்டமும் தேவனுடைய நோக்கம் என்ன என்னுடைய வாழ்க்கையில என்பதை அறிந்து கொள்வதற்கு நான் என்ன செய்ய மாட்டேன்? முயற்சி எடுக்க மாட்டேன். வந்தது வரட்டும். ஒவ்வொரு சில பேர் இன்றைக்கு வாழ்வதை போல வாழ்வான். They just live for each day. They have no plans. நாளைக்கு வந்தா பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே இந்த இடத்துல நானும் நீங்களும் இருந்து விடக்கூடாது. ஏனென்றால் I want to tell you something. Anyone and everyone who lives outside the plan of God will never be living a successful life. I want you to take it from me. யார் தேவ திட்டத்துக்கு வெளியே வாழ்றீங்களா, நீங்க நல்லா வாழ முடியாது. And please don't quote me about those people who are living outside the church. How about the Chinese? How about the 40 people taking millions and dollars? Well, then I think you are missing the point. Success is not based on money alone. Yes. Amen. அதாவது ஆசீர்வாதம் பணத்தை வைத்து ஈடுகட்ட முடியாது. மற்ற காரியங்கள், அவனுக்கு ஒரு கோடிக்கணக்கான பணம் இருக்கலாம், ஆனா அவனுக்கு நல்ல நித்திரை இருக்காது, நல்ல நித்திரை இருக்காது. அந்த பணத்தை சம்பாதிப்பதற்கு அல்லது அனுபவிப்பதற்கு அவனுக்கு நல்ல பலன் இருக்காது. So success is not money alone, people. ஆசீர்வாதம் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு தேவனுடைய திட்டத்தில் எப்படி வாழணும் என்பதை நானும் நீங்களும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்று சொல்லும்போது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும் தெரியுமா? குறை இருக்கும், கவலை இருக்கும், குழப்பம் இருக்கும், இடி இருக்கும். இடி தெரியுமா? வேதனை இருக்கும், அழுகை இருக்கும், கஷ்டம் இருக்கும். Why? Because you are living outside the plans of God. But when you are inside the plans of God, hallelujah, when you are living inside the plans of God, தேவன் ஒவ்வொரு பாதை, the Bible says in Proverbs, he will determine your steps. அவர் பாதைகளை நேர்த்தியாய் உனக்கு நடத்துவார். ஏன்? ஏனென்றால் நான் தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறபடினால் என்னுடைய பாதைகளை அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். இதுதான் முக்கியம். இன்னைக்கு சபையில வேதனையோடு சொல்ல வேண்டிய ஒரு காரியம், sometimes even people in our church, not in our church, people in the church, they are also living a very, excuse my language, pathetic life. Why? Because they have chosen to live their lives. And who's their God? Their God is themselves. Their God is their self. இது சாத்தியமில்லை. உன்னுடைய சுயத்துல, உன்னுடைய பலத்துல, உன்னுடைய திறமையில நான் மட்டும்தான், நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி, எல்லாவற்றையும் நான் சொல்லும்போது அப்ப தேவன் உன்னுடைய வாழ்க்கை நடுவில் எங்கே காணப்படுகிறார்? Where is God? People, where is God? You have to give God the first place, isn't it? அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது ஏன் ராஜ்யத்தை, முதலாவது ஏன் நீதியை. அப்படின்னா தேவன் நம்முடைய வாழ்க்கையில எங்க இருக்கணும்? முதன்மையில இருக்கணும். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எங்க நிக்கிறாரு? தேடிதான் பார்க்கணும் பாஸ்டர். இல்ல ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் வராரு பாஸ்டர் அப்படின்னு சொல்றோமா? People, think about this. I want to give you an example. என்ன எக்ஸாம்பிள்? நம்ம தேவ திட்டத்துக்கு வெளியே வாழ்ந்தா என்ன நடக்கும்? யார் அப்படி வாழ்ந்தா பார்க்கலாமா? சவுலை குறித்து நமக்கு தெரியும். யார்? எந்த சவுல்? 2 சவுல் இருக்கான் பாஸ்டர். அந்த புதிய ஏற்பாட்டின் சவுல். அப்படின்னா யார் அவரு? பவுல் சவுலாய் இருக்கும்போது அவனுடைய வாழ்க்கையை பார்ப்போம். அவனுக்கு ஏதாச்சும் குறை இருந்துச்சா? அவனுக்கு குறை இல்லைங்க. If you look at the apostle Paul's earlier life, he was known as Saul. Was he lacking in anything? No. வசனம் அப்படிதான் சொல்லுகிறான். பரிசேயர். And the Pharisees those days were very successful people. நல்லா வாழ்ந்தான். கமாலியலின் பாதத்தில் கற்று தேறினவன் என்று வசனம் சொல்லுகிறது. He was a good scholar. He knew things well. He was successful. He had authority. அதிகாரம் உள்ளவனாய் காணப்பட்டான். எல்லாமே அவனுக்கு இருந்துச்சு. ஏதாச்சும் குறை இருந்துச்சா? சவுலுக்கு, நான் பவுலுக்கு சொல்ல குறை இருந்துச்சா? குறை இல்லையே. ஆனா அதுல ஒரே ஒரு குறை என்னன்னு சொன்னா, all this was, he was doing all this outside the plans of God. எல்லாவற்றையும் தேவ திட்டத்துக்கு வெளியே செய்து கொண்டிருந்தான். அவனுடைய அதிகாரம், அவனுடைய சம்பாத்தியம், அவனுடைய திறமை, அவனுடைய படிப்பு, it was all about him. Until
the road at Damascus. Damascus பாதை தான் அவனை மாற்றியது. Hallelujah. People, அந்த ஒரே ஒரு டமஸ்கஸ் அனுபவம் சவுலுடைய வாழ்க்கையை கர்த்தருடைய திட்டத்துக்குள் மாற்றியது. பாத்தீங்களா? Can you just imagine? Just one moment, a touch of God at that road of Damascus turned Saul into the greatest apostle of all time. Paul. எத்தனை பேருக்கு புரிகிறது? இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் ஒரு டமஸ்கஸ் அனுபவம் தேவைங்க. ஏன் தெரியுமா? சில நேரங்களில் ஒரு சில பாகங்களை கொடுத்துவிட்டு நான் தான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேனே என்று ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். I cannot do that, people, because God is expecting more. எவனிடத்தில் அதிகமாய் கொடுக்கப்படுகிறதோ அவனிடத்தில் அதிகமாய் எதிர்பார்க்கப்படும் அல்லவா? வசனம் அப்படித்தானே சொல்லுது. அப்ப கர்த்தர் உன்னிடத்துல நான் உனக்கு இதை கொடுத்திருக்கேன் அதை கொடுத்திருக்கிறேன் எனக்காக நில்லுன்னு சொல்லும்போது நம்ம தேவ திட்டத்துக்கு வெளியே வாழும் என்று சொல்லும்போது அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாத ஒரு காரியமா இருக்குது. I can give you another example. There was another Saul. யாரு? இஸ்ரவேலின் இரண்டாவது முதல் ராஜா, முதல் ராஜா, King Saul. And what was his problem? அவனிடத்துல அமலேக்கியர்களை கொன்று போடு என்று சொல்லி தீர்க்கதரிசியான சாமுவேல் சொல்லுகிறார். Go and destroy the Amalekites, destroy everything when you conquer them. தெளிவா சொல்லிட்டாரு. அப்ப ஒரு தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, இவன் ராஜா, தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா, தேவனுடைய திட்டத்தின்படி தேவனுடைய சித்தத்தின்படி he was appointed the king of Israel. So what was he supposed to do? கொன்று போடு அழித்து போடுன்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? கொன்று போடணும், அழித்து போடணும். இவன் என்ன செய்கிறான்? இந்த காரியத்தை படிக்க நேரம் இல்லை. 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல பார்க்கலாம். அவன் என்ன செய்கிறான்? எல்லாத்தையும் ஜனங்கள் எல்லாம் கொன்னுட்டான். எதை மிச்சம் வச்சிருக்கான்? ஆடு மாடுகளை வைத்திருக்கிறான். அந்த ஆகாக் என்று சொல்லுகிற அந்த பொல்லாத ராஜாவை உயிரோடு வைத்திருக்கிறான். சாமுவேல் வருகிறார், வந்து கேட்கிறார் சவுல்கிட்ட, ஐயா நான் தான் உன்னை எல்லாத்தையும் கொண்டு போட சொன்னேனே, நீ கொண்டு போடாம ஏன் இதெல்லாம் எனக்கு ஆட்டுக்குட்டியோட சத்தம்லாம் கேட்குதே அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன சாக்கு கொடுக்குறான் தெரியுமா? அவன் சொல்லுகிறான், இல்ல இது எல்லாம் நான் வச்சிருந்தேன், அதற்கப்புறம் பலியிடலாம்னு சொல்லிட்டு நான் நினைச்சிருந்தேன் அப்படின்னு. ஐயா பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் தான் மேலானது என்று வசனம் சொல்லுகிறது. Obedience is better than sacrifice. That's what the Bible says. And he was called to obey. The reason why he never obeyed was he had his own plans. He had his own plans. And he thought his plans will succeed until Samuel stepped in. Samuel ஐயா மதியின தட்டமாய் நடந்திருக்கிறாய் என்று சொல்லி அவனை வஞ்சிக்கிறார், அவனை கடிந்து போடுகிறார். You acted foolishly. You acted foolishly. That's the word he used. People, sometimes our excuses reveals our disobedience. நம்ம சாக்கு போக்குகள் அநேகமாய் சொல்லுவோம். அதுவும் சபையில ஒன்று ரெண்டா சொல்றது எடுத்து சொல்லலாம், அவ்வளவு இருக்கும். எதுக்கு ஏன்பா வரல இன்னைக்கு சபைக்குன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? சொந்தக்காரன் வந்துட்டாங்களே. ஓ சொந்தக்காரன் வந்ததுனால நீ சபைக்கு வரலையோ? அடா காரி மச்சான். ஆனா சபையில நம்ம என்ன செய்வோம்? நீரைவே நீர் வாருமே அப்படின்னு அப்படியே பக்கத்து விட்டு இயேசு கிறிஸ்துவோடைய பக்கத்து விட்டு சொந்தக்கார மாதிரியே நின்று பாடுவோம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரலன்னா பாருங்க இன்னைக்கு அநேகர் வரலையே. கிறிஸ்துமஸ் காலங்கள் அப்படிதானே? இப்போ சில நேரங்களில் கர்த்தர் இதை செய் என்று சொன்னால் அதை நாம் செய்து விடுவோம். ஏனென்றால் அப்படி செய்யும் போது அவருக்கு கீழ்ப்படுகிறோம். இரண்டாவது அவர் திட்டத்தின்படிதான் அதை செய்ய சொல்லுகிறார். When it is in God's plan for you to do something and he tells you to do it, be better do it. Because if you choose not to do it, you will lose it. Saul lost his kingdom. Saul ராஜ்யத்தை இழந்தான் கீழ்ப்படியாதது நிமித்தம். ஏன் கீழ்ப்படியல? ஏனென்றால் அவனுடைய திட்டம் தேவனுடைய திட்டத்துக்கு வேறாய் காணப்பட்டது. எத்தனை பேருக்கு புரிகிறது? People, sometimes we can be foolishly disobedient to God when we start continue giving excuses. சாக்கு போக்குகள் சொல்ல வேணாம் பிரியமானவர்களே. நாட்கள் இனி செல்லாது என்று வசனம் சொல்லுகிறது. ஆனால் எரேமியா 29:11 இப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய திட்டத்தில் இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாராம்? அவர் உனக்கு செழிப்பை தருகிறார், அவர் உனக்கு பாதுகாப்பை தருகிறார், அவர் உனக்கு நம்பிக்கையை தருகிறார், அவர் உனக்கு ஒரு எதிர்காலத்தை கொடுக்கிறார். He just does not give you, he does not just prosper you alone. He gives you prosperity, he gives you hope, and he gives you a future. Who doesn't want it? I want it.
I want God's hope in me. I want God. I want to hope in God. I want God's prosperity. I want God's protection. And all that can only happen when we are switching ourselves from our own plans and shifting ourselves into God's plans. Amen. So that's why I say you need to discover what is God's plans in your life. யோசுவாவை குறித்து நமக்கு தெரியும். நம்ம யோசுவா இல்ல. நம்ம யோசுவா 1ஆம் அதிகாரத்துல 7வது வசனம் 8வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். ஆனால் அந்த திட்டத்தை சரியா யோசுவாட்ட சொல்றார். ஐயா, இதுதான் நான் உனக்கு வச்சிருக்கிற திட்டம். இந்த திட்டத்தின்படி நீ செஞ்சனா படிக்கலாமா? யோசுவா 1:7-8. என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க. அவர் சொல்றார், நீ செய்ய கவனமாய் இரு. அப்புறம் இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படிக்கு இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை எல்லாம் நீ செய்யும் போதுதான் ஆண்டவர் ஒரு வாக்கியம் சொல்றாரு. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். 7 and what does it say in English? Quick. Be strong and very courageous. Be careful to obey all the law my servant Moses gave you. Has given you, right? Do not turn from it to the right or to the left, that you may be successful wherever you go. Okay. Keep this book of the law always on your lips. Meditate on it day and night, so that you will be careful to do everything written in it. And then you will be prosper and successful. When you start doing all this, God says, after that, you will be having this. புரியுதுங்களா? அதாவது யோசுவா என்று சொல்லுகிற இவன் மோசேக்கு அடுத்தவன். இவன் தான் ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு கொண்டு போகணும். அப்ப அவர் சொல்றாரு, ஐயா, நான் உனக்கு இதான் திட்டம். 7-8 இதான் திட்டம். வலது பக்கம் பார்க்காத, இடது பக்கம் போகாத. அப்படின்னா ஆட்டோமேட்டிக் பின்னாலே பார்க்க கூடாது. எங்க போகணும்? முன்னுக்கு தான் போகணும். என்னுடைய வார்த்தையோடு நீ முன்னுக்கு போகணும். அப்ப போகும்போது ஆண்டவர் சொல்லுகிறார் 8வது வசனத்தில், அப்பொழுது புத்திமானும் நடந்து கொள்வாய். 8வது என்ன சொல்லுது? அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வழிகள் வாய்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்குள் பிரியமா இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அவருடைய திட்டத்துக்குள்ள நம்முடைய வாழ்க்கையை சேர்த்துக் கொள்ள வேண்டும். பாஸ்டர், சரி, அவருடைய திட்டத்துக்குள்ளே வர, நீங்க சொல்றதே நான் செய்யறேன், அதனால எல்லாமே என் வாழ்க்கையில சரியா இருக்குமா? என்ன பதில் காணும்? Well, being in his plans does not guarantee that everything is going to be fine. I want to tell you that. Being in his plans does not necessarily mean everything is going to be fine. என்னெல்லாம் பார்க்காதீங்க. நான் வசனத்துக்கு பதில் சொன்னல, கண்டிப்பா உதாரணம் வேணும்ல, உதாரணம் வேணும்ல. அதாவது நம்ம சில நேரங்களில் நடக்கக்கூடாது. சரி பாஸ்டர், நீங்க சொல்றதே நான் செய்யறேன், ஆனால் எல்லாமே நல்லா நடக்குமா? எல்லாமே நல்லா நடக்காது. எல்லாமே நல்லா நடக்காது. தெரியும் வருது, உதாரணம் வருது. எல்லாமே நல்லா, ஏனென்றால் சில நேரங்களில தேவனுடைய திட்டத்துல குழி இருக்கு, தேவனுடைய திட்டத்துல சிறை இருக்கு, தேவனுடைய திட்டத்துல வனாந்தர வாழ்க்கை இருக்கு. Sometimes we are pushed into the pit, we are pushed into the prison, we are gone into a valley, and that is also according to the plans of God. Amen. That is the plans of God, people. So when God calls you, அதாவது சவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது நான் தான் சொன்னேன், he was successful. But when he became Apostle Paul, was he successful like how he was? No, he was not. தேவனுடைய அழைப்பு வரும்போது அந்த அழைப்புல எல்லாமே செழிப்பா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த இடத்துல உனக்கு ஆண்டவர் இல்ல, இந்த இடத்துல நீ சவால்களை சந்திக்கும் போது, பாடுகளை சந்திக்கும் போது கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. அதை தான் நம்ம பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். And let's coming back to here. When I tell you, it's not going to guarantee you that all will be well. I'm going to go back there. Let's look at Joseph. யோசேப்புக்கு கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். ஆமாவா இல்லையா? எல்லாம் சொல்லுங்களேன். ஆமா. கர்த்தர் நமக்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார். கர்த்தர் எல்லாத்தையும் நேர்த்தியாக தான் செய்வார். கர்த்தர் யோசேப்புக்கு ஒரு திட்டம் வைத்திருப்பார் என்று சொன்னால், அவனை 17 வயதுல
தூக்கிட்டு கொண்டு போய் எகிப்துக்கு பிரதமரா ஆக்கியிருக்கலாமா? ஆக்கியிருக்க முடியாதா? முடியும். முடியும். ஆனால் ஏன் அதை செய்யவில்லை என்று சொன்னால், அந்த இடத்துக்கு அவன் தகுதி உள்ளவனாய் நிற்க வேண்டும் என்று சொன்னால் அவன் சிறையின் அனுபவத்துக்குள்ள போகணும். அந்த தகுதி உள்ள சிங்காசனத்தின் வாழ்க்கைக்குள்ள போக வேண்டும் என்று சொன்னால் அந்த குழியின் அனுபவம் அவனுக்கு அவசியம். People, in order for Joseph to be a successful prime minister in Egypt, he needs to go into the pit, he needs to go into the prison, and thereafter he needs to go into the palace. Amen. எத்தனை பேருக்கு புரிகிறது? Amen. You must understand that sometimes God's plans also involves downfalls. I love this verse in Exodus or in Genesis. யோசேப்பு சிறையில் இருக்கும்போது அழகான வார்த்தை சொல்லுது, கர்த்தர் அவனோடு சிறையில் இருந்தார். So you must understand, உன்னுடைய சிறையிருப்பு, உன்னுடைய வாழ்க்கையில நீ கடந்து போகும்போது கர்த்தர் ஏன் என்னை கைவிட்டார் என்று சொல்லக்கூடாது. என்னடா நீ தேவ திட்டத்துக்குள்ள இருப்பாய் என்று சொல்லும்போது அவர் ஒன்றே ஒன்று சொல்லுவார், எனக்கு தெரியும் என்ன நடக்குது. ஒரு சிலருக்கு எங்கேயோ போய்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆண்டவரே இப்படியாக நடந்து கொண்டு இருக்கிறதேன்னு நீங்களாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் கண்களை மூடி, டிசம்பர் டைம்ல அவர் பஹாமாஸ்க்குலாம் ஹாலிடேக்கு போகல, அவர் இன்றைக்கும் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறார். அவருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது. So I want you to understand these people. எத்தனை பேருக்கு இது ஆங்கிலத்தில் சொன்னதான் அழகா வரும். Pruning. Turn with me, John 15:2. யோவான் 15:2 வசனம். John 15:2. என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுப்புண்டு போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? He cuts off every branch in me that bears no fruit, while every branch that does. While every branch that bears fruit, what does he do? He prunes. போதும். What is the meaning of pruning? களை இருக்குதா? இதுல தமிழ்ல கொஞ்சம் அவ்வளவு இதா இல்ல, சுத்தம் பண்ணுகிறாங்க. நான் தேடி பார்த்தேன், கத்தரிக்கிறார். ரைட்டுங்களா? கத்தரிக்கிறார். இந்த வார்த்தை கொஞ்சம் சரியா இருக்கும். கத்தரிக்கிறார். Because pruning. எத்தனை பேருக்கு தெரியும் pruning வலிக்கும்னு? Pruning means what? It's cutting. ரைட்டுங்களா? இப்ப நான் தான் செடி, என்ன வெட்டுறாங்க, எனக்கு பேச முடியும். நான் என்ன சொல்லுவேன்? வலிக்குதுடா அப்படின்னு. ரைட்டுங்களா? இன்னும் வெட்டும் போது நான் என்ன சொல்லுவேன்? ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னு. இன்னும் வெட்டும் போது நிப்பாட்டுடா வலிக்குதுடா அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுதான், அதாவது pruning is about pain. ஆனா ஏன் தோட்டக்காரன் அதை சுத்தம் பண்ணுகிறான், ஏன் அதை கத்தரிக்கிறான் என்று சொன்னான், அது இன்னும் பலன் கொடுக்கணுமே, அது இன்னும் பலன் கொடுக்கணுமே, அதற்காக தான் அவன் கத்தரிக்கிறான். So people, when God allows you to go through a process of pain, meaning he prunes you, it is for your betterment. It is for a better betterment. அதை புரிந்து கொள்ளுகிறவர்கள், நன்றி தகப்பனே, இதை நீர் அனுமதித்திருக்கிறீர், இதிலே உன் கரம் இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி கடந்து போவோம். ஆனால் கர்த்தருக்குள்ள ஒரு முதுமைக்குள்ள இருக்காதவன் என்ன சொல்லுவான்? என்ன ஆண்டவரே என்னை கைவிட்டு விட்டீரே என்று சொல்லக்கூடியவர்களா இருப்போம். இப்ப நீங்க எந்த பக்கம் நிக்கிறீங்க? Some of us have gone through that pruning. அதனாலதான் இன்றைக்கு கன் மாதிரி சபையில் உட்கார்ந்து இருக்கோம். Some of people are still going through the process of pain, which is pruning. People, never be discouraged, because the gardener knows that you are the branch. The gardener knows that you are in pain, but he just says, bear with it. How many of you understand that? கொஞ்சம் பொறுத்துருங்கயா, கொஞ்சம் பொறுத்துருங்க. ஏற்ற காலத்துல நீ இன்னும் ஒரு உயர்வுக்குள்ள போவாய். அது உண்மை, அது சத்தியம் என நான் வார்த்தை போய் சொன்னாங்க. ஆமென். மூன்றாவது காரியம். முதல் காரியம் நான் என்ன சொன்னேன்? God has a plan and a purpose for you. Second, you need to strive to know God's plan, to discover God's plan. And what is the third point? The third point is, when you are in his plans, you are protected. When you are in his plans, you are protected. இன்றைக்கு இந்த வார்த்தை, காலை தோறும் அவருடைய கிருபை புதியதா இருக்கிறது. ஆமென். இந்த வார்த்தை நமக்கு எல்லாருக்குமே தெரியும். எத்தனை பேர் சொல்றீங்க, இந்த 21ஆம் தேதி டிசம்பர் மாசம் 2025 ஆண்டுல நான் தேவனுடைய கிருபை நிமித்தம் இந்த இடத்துல இருக்கிறேன்? எத்தனை பேர் சொல்லுவீங்க? உண்மையா சொல்லுங்க. பிகாஸ் இன்றைக்கு எந்த இடத்துக்கு போனாலும் பாதுகாப்பு இல்ல. எந்த இடத்துக்கு போனாலும் பாதுகாப்பு இல்ல. 2 weeks ago we heard about the Bondi Beach killing. யாரு கேட்டா யாருக்கு தெரியாது என்ன நடந்துச்சுன்னு?
நான் போட சொல்றேன். யாருக்காச்சும் தெரியுமா? ஓகே, மேபி மேலகாமா கொஞ்சம் முடிப்பாங்க. ஓகே, சரி. 21ஆம் தேதி இன்றைக்கு இடத்துக்கு நிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை. 2 வாரத்துக்கு முன்னாடி சிட்னில பாண்டி பீச் அந்த இடத்துல அநேகரை சுட்டு கொண்டார்கள். ரைட்டுங்களா? சுட்டு கொன்று போட்டாங்க. எத்தனை பேர் செத்து போனாங்க? 16. எத்தனை பேர் காயப்பட்டார்கள் தெரியாது. ஆனா அதுல இருந்து ஒரு சாட்சி புறப்பட்டு வந்தது. There was a testimony, and the testimony was from a Singapore couple. His name was Dr. Edward Wong. He was there at the beach with his wife and his 2 children. அவர் இந்த டாக்டர், சிங்கப்பூர் டாக்டர், அவரும் அவர் மனைவி 2 பிள்ளைகள் அந்த கடற்கரையில் இருந்தார்கள். அந்த 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 சம்பவம் ஆரம்பித்த உடனே அவர்கள் கையை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், Lord protect us, protect us, protect us, protect us என்று சொல்லி ஓடினார்களாம். அவர் சொல்லுகிறார், I saw people falling down. I saw people falling down, but it was God's protection that surrounded me என்று சாட்சி சொன்னார். He is back in Singapore. People, I want you to know today, nothing is easy these days. Nothing is going to be easy these days. பாகிஸ்தான்ல 1 வாரத்துக்கு முன்பாய் ஒரு போதகரை கொன்று போட்டார்கள். ஏன்? அவன் ஒண்ணுமே செய்யல. கர்த்தருடைய சுவிசேஷத்தை செய்கிற ஒரு போதகர் கொன்று போட்டார்கள். பிரியமானவர்களே, இப்ப சத்தீஸ்கர்ல நடக்குது. சபையை தூக்கி போட்டு அதை உடைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். Nowhere in the world is safe. You think Singapore is safe? You don't know what is happening underneath. You don't know. சில நேரங்களில் ஒரு சில இடங்களில வந்து போலீஸ்காரன் திடீர்னு எந்த இடத்துல இல்லையே அந்த இடத்துல இருக்கிறான்னு சொன்னா நம்ம கொஞ்சம் பார்த்துக்கணும். There are some threats which the government will not tell us. But we need to be able to understand that nothing is safe for anyone anyway. எந்த இடத்துலயும் நாம் சரியாய் எல்லாம் கன் மாதிரி இருப்போம்னு சொல்ல முடியாது. தேவனுடைய கிருபையும் பாதுகாப்பும் இல்லாமல். அல்லேலூயா. ஆனா இன்னைக்கு தேவனுடைய சபையை பார்த்து ஆண்டவர் ஆறுதல் படுத்துகிறார். அவர் ஆறுதலின் தேவன், அப்படிதானே? அவர் ஆறுதல் படுத்துகிறார். நீ பயப்படாத, அவனுக்கு என்ன நடந்தாலும் சரி, நீ என்னுடைய திட்டத்துக்குள்ள இருப்பேன்னு சொன்னா உனக்கு எதுவுமே அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை கூடாரத்தை அணுகாது. ஏனென்றால் அவர் தம்முடைய தேவ தூதர்களை உன்னை குறித்து கட்டளையிடுவாராம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? He will command angels concerning who? Concerning you people. திருப்பிக் கொள்ளுங்க. ஏசாயா 43 4ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? சீக்கிரம் படிங்க பாப்போம். 43. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக ஆதலால் உனக்கு பதிலாக நான் மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக நான் ஜனங்களையும் கொடுப்பேன். அப்புறம் நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஆங்கிலத்தில் என்ன சொல்லுது? Since you are precious and honored in my sight, and because I love you, my dear child and my dear son, I will give people in exchange for you. Yes. Nations in exchange for your life. Do not be afraid, for I am with you. I will bring your children from the east and gather you from the west. Amen. Amen. எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படி இதையும் நம்பலனா வாங்க 2வது வசனத்துக்கு போவோமே. என்ன சொல்லுது? நீ தண்ணீரை கடக்கும் போது உன்னுடனே இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்னியை கடக்கும் போது வேகாதிருப்பாய். அக்னி ஜுவாலை உன் பேரில் பற்றாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். People, when you pass through the waters, I will be with you. And when you pass through the rivers, they will not sweep over you. When you walk through the fire, you will not be burned, because the flames will not set you ablaze. Amen. And that's the assurance today I and you have, my dear church. எனக்கும் உங்களுக்கும் ஒரு ஆறுதல் என்ன தெரியுமா? நான் தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கும்போது ஆண்டவர் எதையுமே என்ன பக்கத்துல நெருங்க விட மாட்டார். When you have an appointed time, people, when you have an appointed time, only then will you be able to see death. அது வரைக்கும் மரணம் உன்னை அணுகாது. பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. As long as you are in the plans of God. Amen. தேவ திட்டத்துக்குள்ள காணப்படுகிறோமா? People, இன்னைக்கு நான் சொல்றேன், நல்லா கேளுங்க. கர்த்தர் இந்த வார்த்தைகளை
நான் உன்னை காப்பேன், நான் உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் என்று யாரை பார்த்து சொல்றாரு? தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றாரா, அல்லது தேவனுடைய திட்டத்துக்கு வெளியே இருக்கிற பிள்ளைகளை பார்த்து சொல்றாரா? திட்டத்துக்குள்ள இருக்கிற பிள்ளைகளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்ப இன்றைக்கு யார் தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிறார்? ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்கிற யாரா இருந்தாலும் அவர் சொல்லுகிறார், நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவை உண்மையில் புரளாது. நீ அக்கினியில போறியா, ஒன்னும் ஆகாதியா, ஒன்னும் ஆகாது. ஏனென்றால் அக்கினி ஜுவாலை உண்மையில் பற்றாதபடிக்கு நான் நிற்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கும் கூட அப்படியாய் என்னை உடைய திட்டத்துக்குள்ள வைங்கப்பா என்று நானும் நீங்களும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை எடுக்க வேண்டும், ஏறெடுக்க வேண்டும். பெரிய மாணவர்களே, நேரம் இல்லை. யோனாவை குறித்து கொஞ்சம் ஞாபகப்படுத்துறேன். கேட்கிறீங்களா? யோனாவை பத்தி. யோனாவை பாருங்க. யோனா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ நினைவே பட்டணத்துக்கு போன்றாரு. நினைவே பட்டணத்துக்கு போன்னு சொன்னா நானும் நீங்களும் என்ன செய்யணும்? போகணும். ஆனா இந்த யோனா யாரு சொல்லுங்க? யோனா யாரு? அமிதாய் குமாரன். அவன் யாரு? அவன் ஒரு தீர்க்கதரிசி. He was a prophet. And what is the work of the prophet? தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஜனங்களுக்கு சொல்லணும். அதே நேரத்துல தேவனுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியணும். இன்றைக்கு இந்த ரெண்டும் நம்ம மத்தியில காணப்படணும். It's not just exclusive for prophets. The church too. When you hear the word of God, you need to hear the word of God and you preach it. You share it. And today when you hear the word of God, you hear the word of God and obey it. ஆனால் யோனா என்ன செய்கிறான்? அப்படியாய் அவன் செய்யவில்லை. What was the primary role? The primary role was for him to go. Be obedient to the word of God. ஆனால் he chose to walk out of the plans of God. People, can you walk out of the plans of God? No. You can't walk out of the plans of God. Because அவன் அப்படியே தேவ திட்டத்துக்கு வெளியே காணப்பட்ட போது அவனுக்கு ஒரு திமிங்கலம் தான் காத்து கொண்டிருந்தது. A whale was waiting for him. Why? Because he chose to walk outside the will of God. But when you are inside the will of God, when you are inside the plans of God, people, you don't have to encounter this kind of missions. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உன் மத்தியில நேரிடாது. People, I want to let you know, you can be anyone in the spiritual ladder. இன்னைக்கு அநேகர் அவர்களை குறித்து தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். I am talking about the man of God, woman of God, whoever they are and whoever we are. We need to understand that God looks at us like the mist that appears in the morning and eventually disappears. காலையில் தோன்றுகிற வெப்பத்துக்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படின்னா என்ன தெரியுமா? காலையில கொஞ்ச நேரம் இருக்கும், அதுக்கப்புறம் காணாமல் போயிடும். That's how we are in the eyes of God, my dear church. சபையில நானும் நீங்களும் அப்படிதான் இருக்கிறோம். மறந்துவிடக் கூடாது. எனக்கும் உங்களுக்கும் கர்த்தர் ஒன்றே ஒன்று சொல்லுகிறார், என்னுடைய திட்டத்துக்குள்ள இரு, நான் உன்னை பாதுகாத்துக் கொள்கிறேன். என்னுடைய திட்டத்துக்குள்ள வா, உனக்கு எந்த ஒரு வாதை உனக்கு அணுகாது. இன்றைக்கு நீ திட்டத்துக்கு வெளியே தான் நான் நிற்பேன், மொத்த காலில் நிற்பேன்னு சொன்னா திமிங்கலத்துக்கு காத்திருக்கணும். ஏன்னா திமிங்கலம் நல்ல பெர்ஃபியூம் உள்ள ஒரு மிருகம் நினைக்காதீங்க. எது கிடைக்குதோ அதை வாரிட்டு போவோம். அந்த வயிற்றுக்குள்ள அவன் 3 நாள் 3 ராத்திரி எப்படிதான் யோனா வாழ்ந்தான்னு தெரியாது. நல்லா யோசிச்சு பாருங்க. எது ஏதோ கிடக்கும். அவன் இப்படிதான் ஆண்டவரே என்ன பண்ணிங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டுப்பானா? புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு? சோ இன்றைக்கு தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருப்போம் என்று சொன்னால் நமக்கு எந்த ஒரு வாதையும் எந்த ஒரு பிரச்சனையும் நமக்கு வராது. But are we in the plans of God? Because when you stand in the presence of God, you will be protected. When you stand in the plans of God, you will be protected. Amen. ரெஹோபோம் என்ற ஒருவனை நமக்கு தெரியும். யாரு? சாலமோனுடைய மகன். அவன் தான் அடுத்த ராஜா. ஜனங்கள் அவன்கிட்ட சொல்றாங்க, எங்க வாழ்க்கையை கொஞ்சம் சரிப்படுத்துங்கப்பா அப்படின்றாங்க. இவன் யார்கிட்ட கேட்கிறான்? சாலமோனுடைய ஆலோசனைக்காரர்கிட்ட கேட்கிறான், ஐயா நீங்க என்ன சொல்றீங்க? அவங்க நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க. அதை புறக்கணித்து யார்கிட்ட கேட்கிறான்? அவனுடைய நண்பர்கிட்ட கேட்கிறான், ஐயா நீங்க என்னப்பா சொல்றீங்க? வாழ்க்கையை அவங்களுக்கு எத்து பண்ணி போட்டு அப்படின்னு சொல்லும்போது அவன் தவறான காரியங்களை சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். தவறான காரியங்களை கேட்டு கீழ்ப்படிந்து செய்யக்கூடியவனாய் இருக்கிறான். People, there sometimes it is our very own people who will choose to let us go away from the plans of God. ஒரு உதாரணம், சாதாரண ஒரு மொக்க உதாரணம் சொல்றேன், கேக்குறீங்களா? மார்த்தாலும் மரியாதையும் பாருங்க. இப்ப மரியாதை எங்க இருக்கிறா? தேவ பாதத்துல உட்கார்ந்து இருக்கா. எதுக்கு? ஆண்டவர் பேசணும், நான் கேட்கணும்ன்றா. ரைட்டுங்களா? இப்ப மார்த்தாள் என்ன செய்யறா? அங்க கிச்சன்ல இருக்கா. கிச்சன்ல என்ன செய்யறா? அவங்களுக்கு வேலைக்காரிகள் இருந்திருக்கலாம், அந்நாட்களில் அப்படியா இருந்திருக்கும். ஆனால் அவள் ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றாரு? மார்த்தாள் என்ன சொல்றா? ஆண்டவரே நான் இங்க தனியா இங்க கிச்சன்ல, அதாவது ஸ்ரீலங்கால என்ன சொல்லுவாங்க கிச்சனுக்கு? குசினி.
நான் இந்த குசுனியில நான் வந்து எப்படி இருக்கேன், வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவ வந்து அங்க உட்கார்ந்துக்கிட்டு உங்க வார்த்தையை கேட்கணும் காத்துக்கிட்டு இருக்கா. நீங்க விசாம இருக்கிறீங்களா, அசட்டை பண்றீங்களே அப்படின்னு சொல்றதை பார்க்கிறோம். ஐயா நான் கேட்கிறேன், அவ வந்து சகோதரி, மாத்தாலும் மரியாதை சகோதரிகள். சரி, ஒரு நல்ல காரியத்தை அவ தேவ சமூகத்துல உட்கார்ந்து பெற்றுக்கொள்றனால உனக்கு எங்கதான் உனக்கு கஷ்டமா இருக்கு சொல்ல யோசிச்சு பாருங்க. சரி விட்டுலால, முறுமுறுக்கிறா யாருகிட்ட, ஆண்டவர்கிட்ட முறுமுறுக்கிறா. என்னப்பா அப்படிலாம் செய்யறாங்க, ஆண்டவர் அசட்டை பண்ணாரா, உதறி தள்ளிட்டாரு. தேவையானது ஒன்றே, அவ்வளவுதான். one thing is needed. அந்த நல்ல பங்கை மரியாள் பெற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, இன்றைக்கு அடிப்படை என்ன தெரியுமா, தேவ பிரசன்னத்துல உட்கார்ந்து இருக்கணும். ஏனென்றால் மார்த்தாள் ஆண்டவரிடத்துல புலம்பும் போது அவளை அசட்டை பண்ணினார் கர்த்தர். அவள் சொல்லுகிறார், மாரியாள் செய்வதுதான் சரி. என்ன செய்வது சரி? அவள் தேவ பிரசன்னத்தில் உட்கார்ந்து இருக்கிறார், தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறார், தேவ வசனத்தை பெற்றுக்கொள்கிறார், நல்ல பங்கை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறார். இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படி செய்யக்கூடியவர்களாய் இருப்போம் என்று கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அப்படி இருப்போம் என்று சொன்னா நம்ம வாழ்க்கை வித்தியாசமாய் மாறிவிடுங்க. நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சிக்கு மேல் வளர்ச்சி, முதுமைக்கு மேல ஒரு முதுமைக்குள்ள கடந்து போய் விடுவோம். ஆனால் இன்றைக்கு நாம் தேவனுடைய திட்டத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோமா? கடைசி ஒரு காரியம், அதை சொல்லி முடிக்கிறேன். நான்காவது காரியம், I have no time, other things I have to skip. Okay, let's go. Fourth thing, there is assurance of eternal life when you are in God's plans. தேவ திட்டத்தில் காணப்படும் போது அவர் உனக்கு இந்த வாழ்க்கையை மட்டும் உனக்கு கொடுக்கல, உறுதிப்படுத்தல, நித்திய ஜீவனையும் உனக்கு அவர் உறுதிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். People, இன்றைக்கு தேவன் சிறுவர், அதாவது வாலிப பிள்ளைகளுக்கு மட்டும்தான் தேவன் திட்டத்தை வைத்திருக்கிறாரா? அப்ப வயதானவங்க, இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாருக்குமே ஒரு திட்டம் இருக்கு தானே. வாலிப பிள்ளைகளுக்கு என்னன்னா, அவங்க சின்ன வயதிலே அவர்கள் தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய திட்டத்துக்குள்ள அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும். சோ அவங்களுக்கு நீடிய காலம் இருக்கு. ஆனா நமக்கு அப்படிப்பட்ட காலம் தேவையில்லை. ஏனென்றால் நாம் முதிர்ந்த அனுபவத்துக்குள்ள போய்விட்டோம், தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோம், ருசி பார்த்து விட்டோம். இப்போ நமக்கு என்னன்னா, தேவன் நமக்கென்று காத்திருக்கிற நேரம் வரும்போது நாம் அவரிடத்துல போய் சேரணும். புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரிகிறது சொல்றேன்? அதாவது இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய திட்டத்துல நம்மை வைக்கும் போது அவர் சொல்லுகிறார், இந்த வாழ்க்கையில மட்டும் உனக்கு நான் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் உனக்கு பராமரிப்பையும் நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் அதற்கு எப்ப இந்த வாழ்க்கை முடிந்ததுக்கு அப்புறம் உனக்கு இன்னொரு வாழ்க்கையை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அப்ப I want to ask you, if you are outside the plans of God, can you even imagine of asking God to give you eternal life? No. I think it won't make sense, right? நம்மளா இருந்த ஆண்டவர் எப்படி சொல்லுவார் நம்ம பாஷையில, நீ லூசாடா அப்படின்னு ரைட்டுங்களா? நீ லூசா, நீ என்னுடைய திட்டத்துக்கே வர நீ ஒத்துக்கவே மாட்டேற, அப்புறம் எப்படி உனக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று கர்த்தர் கேட்பாரா இல்லையா? அப்ப இன்னைக்கு நாம் தேவ திட்டத்துக்குள்ள இருக்கும்போது அவர் நமக்கு எதை உறுதிப்படுத்துகிறார் சொன்னா, நித்திய ஜீவன். எத்தனை பேருக்கு நித்திய ஜீவன் என்றால் என்னன்னு தெரியும்? தெரியாமலாம் இங்க உட்கார முடியாது. ஐயோ தயவு செய்ய ஒரு போதகர் யாருன்னு கேட்டா என் பேரை சொல்லிடாதீங்க. நித்திய ஜீவன் என்றால் என்னன்னு தெரியும் தான் எல்லாருக்கும். ஐயா எனக்கு பயத்தெல்லாம் கொடுத்துறாதீங்கயா. You need to know what is eternal life, people. Because when you are in Christ, after you die, there is another life awaits you. Amen. And that's eternal life. அது இல்லாம நம்ம வாழ முடியாது. அந்த வாழ்க்கையை நோக்கி தான் நானும் நீங்களும் இந்த கப்பல் பயணத்துல போயிட்டு இருக்கிறோம். எப்ப போய் சேரோம், எப்ப சீக்கிரம் ஒண்ணு போவோம் தெரியாது. ஆனா தேவ திட்டத்தின்படி எல்லாமே நேர்த்தியாய் போய் முடியும். People, there is two parts of God's plan in our lives. One is the earthly part, and the earthly part is always compared to a foundation being laid on a building. அதாவது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு திட்டங்கள். ஒன்று இந்த உலக திட்டம். உலக திட்டம் எப்படி என்று சொல்லும்போது ஒரு அஸ்திபாரத்தை போடுகிறதை போல, ஃபவுண்டேஷன். எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பில்டிங் நிக்குதுன்னு சொன்னா கீழே அஸ்திபாரம் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்கா இருக்கு. அது அவசியம். இப்ப இன்னொரு திட்டம் என்னவென்று சொன்னால், இந்த அஸ்திபாரம் முடிந்த பின்பு, இந்த வாழ்க்கை முடிந்த பின்பு கர்த்தர் எனக்கென்று நான் அஸ்திபாரம் போட்ட அந்த ஸ்தலத்தை எனக்காக தயார் பண்ணி வைத்திருக்கிறார். So there is two parts, people, in the plans of God. One is the earthly part, and that's what we are doing. And அஸ்திபாரத்தை நானும் நீங்கள் எப்படி போடணும்? ஆழமாய் போடணும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருக்கணும். கொஞ்சம் அசையும் சொன்னா காற்று அடிக்கும், புயல் அடிக்கும், மின்னல் வரும், எல்லாம் வரும், புஷ்ஷுன்னு போயிடும். அது உள்ளவர்கள் people, today I want to ask you something. ஆண்டவர் சொல்லுகிறார்,
என்னுடைய திட்டங்களை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். அந்த திட்டத்துக்கு நீ உன்னை ஒப்பு கொடுப்பாயா? ஏன்னா சில பேருக்கு தேவ திட்டத்துக்குள்ள போகணும்னா நான் என்னுடைய திட்டங்களை விடணுமே அப்படின்னு தோன்றும். ரைட்டுங்களா? Sometimes we all think that by me being committed to the plans of God, I need to let go of the plans of mine. And my plans could involve so many things. What is it? Earth, உலக காரியம், sin, ரகசிய பாவங்கள், இவை எல்லாத்தையும் நான் விடணுமே. இதை விட்டாதானே நான் இன்னொரு தேவ திட்டத்துக்குள்ள போகணும். அதனால நம்ம யோசிப்போம், விடலாமா வேணாமா. இல்ல காலம் வந்த அப்புறம் பார்ப்போம். எப்ப வரும்? ஐயா நீ வெளியே போனது செத்து போயிடுவேன், நீ என்ன செய்வேன்? சரி, funeral service நாங்க செய்வோம். எங்க போய் சேருவீங்க? People, I give you an example and then I'll close. Let's look at the thief and the cross. அந்த சிலுவையில 3 பேர் தொங்கினார்கள். ஆண்டவர் நடுவுல இருக்கிறார். வலதுபுறம் ஒருவன், இடதுபுறம் ஒருவன். கேட்டீங்களா? ஆனா ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு திருடன் பேசுறான். ஆனா அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்ப்போமே. It's not biblical, it's not in the Bible. Meaning he has made wrong choices, wrong decisions in life. அவன் தவறான முடிவுகளை எடுத்திருக்கிறான், தவறான தீர்மானங்களுக்குள்ள போயிருக்கிறான், அவனுடைய திட்டங்கள் தவறாக இருந்திருக்கிறது. And because he had wrong plans, wrong decision, all has happened. And where did he end up? He ended up on that cross. அவன் செய்த தவறான காரியங்கள், தவறான முடிவுகள் அவனை எங்கே கொண்டு வந்தது? அந்த சிலுவையில் கொண்டு வந்தது. Meaning that is the end, correct? அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை, முடிவே இல்லை. ஆனால் அந்த இடத்துல கூட ஒருத்த ஆண்டவரை சபிக்கிறான். இவனோ என்னுடைய திட்டம் ஃபெயில் ஆயிடுச்சு. But he had one plan. Listen to me carefully. He had one plan where at that very last moment of his life he had one plan. What was the plan? He looks up to God. He looks up to Jesus. இயேசுவை பார்த்து அவனுடைய ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறான். அதான் அவனுடைய கடைசி நேரம். அந்த கடைசி நேரத்துல அவன் என்ன சொன்னது கரெக்டா வேதத்துல இருக்கு. ஆனா இன்றைக்கு நம்ம ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு போயட்டிக் போயம் என்னது, கவிதை வண்ணமாய் நான் இப்ப சொல்றேன், நான் தான் அந்த திருடன். கவிதை வண்ணமாய் காது உள்ளவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். எப்படின்னா இப்ப திருடன் நான் தான் சொல்றேன். தகப்பனே, என் வாழ்க்கையில நான் எடுத்த முடிவுகள் எல்லாம் சொதப்பிடுச்சு, ஒண்ணுமே சரியா ஆகல. இதுக்கப்புறம் எனக்கு வாழ்க்கையும் இல்லை. இந்த சிலுவை விட்டு என்னால கீழே போகவும் முடியாது. இது வேதத்துல இல்லை, போகவும் முடியாது. ஆனால் எனக்கு ஒன்னே ஒரு கேள்வி இருக்குப்பா. இந்த திட்டம் சொதப்பியாச்சு, உங்க திட்டத்துக்குள்ள நான் என்ன ஒப்பு கொடுக்கிறேன், என்ன நினைச்சுக்குவீங்களா அப்படின்னு கேட்கிறதை போல அவன் கேட்கிறான். ஆண்டவரே, நீ வரும் அளவில் என்னை நினைவு கூறும் என்று அவன் சொல்கிறான். One moment changed everything about that man, and he became a plan of God, where God, Jesus says, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய். People, it's never too late to make a decision for the Lord. இன்றைக்கும் நீ தாமதித்துக் கொண்டு இருப்பாய் என்று சொன்னால் it's never too late. இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட ஒரே ஒரு காரியம் கேட்கிறேன். Are your plans aligning itself to the plans of God? Amen. Yes, sometimes you may say, what is the plans of God? I don't know. Well, are you in the Word of God? If you are in the Word of God, if you are in a prayer mode, you will know the plans of God. You will know the plans of God. கர்த்தர் வார்த்தையை கொண்டு பேசுவார். ஜெபிக்கும் போது அவர் வார்த்தைகள் ஏனென்றால் ரோமர் புத்தகத்துல பார்க்கும்போது எனக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது 8வது அதிகாரத்துல, ஆனால் எப்படி ஜெபிக்கணும் என்ற ஆவியானவர் எனக்குள்ள வார்த்தைகளை போடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. So, இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கையில தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு தனிப்பட்ட நேரம் இருக்கும் என்று சொன்னால், I am telling you, God is talking to you to adjust your life to the plans of God. And if you have not, then I want you to know, be ready for a roller skate in 2026. How many of you love roller skate? I hate roller skates. I hate it. That roller coaster, I hate that. People, அந்த மாதிரி வாழ்க்கை வேணாம். ஏன்னா எப்ப வாந்தி எடுப்போம், எப்ப மயங்கி விடுவோம், எப்ப கீழே விடுவோம் தெரியாது.
இன்றைக்கு உங்களிடத்தில் ஆண்டவர் ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பார். God is going to give you one opportunity, just one. Will you be able to listen to my voice? Will you be able to align yourself to my plans? If you do, if only you do, God says, I'm ready to give you a chance. I'm ready to give you a chance. எத்தனை பேருக்கு இன்றைக்கு ஆண்டவர் என்னிடத்துல பேசுகிறார் என்று சொல்ல முடியும்? திட்டம் வேணுங்க பிரியமானவர்களே, திட்டம் வேணும். திட்டம் இல்லாமல் நானும் நீங்கள் வாழ முடியாது. தேவ திட்டத்துக்குள்ள என்னுடைய வாழ்க்கையை நுழைக்காம நானும் நீங்களும் நல்ல ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒப்பு கூட நான் பார்த்துக்கிறேன். கட்டளை விடுவோமா? Every eyes closed.